உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். பைல்ஸ்னால பிரச்சனையா? கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன எல்லா வகையான பிரச்சனை இருக்கா? கவலைப்பட வேண்டாம். பைல்ஸுக்கு அற்புதமான மருந்து. அதே மாதிரி மலச்சிக்கல் பல வருஷமா இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு இந்த மருந்துகள். வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. எப்படிப்பட்ட பைல்ஸ்னாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, வந்துட்டே இருக்குது. ஆபரேஷன் பண்ண வருது, இல்ல மருந்து எடுக்க வருது. கவலைப்பட வேண்டாம். முழுமையான தேர்வு, முற்றிலுமா குணமாக சொல்லியிருக்காரு. மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த சுகபேதி அல்வாவை நைட் மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஜென்மத்துக்கு மலச்சிக்கலே வராது அப்படின்னு நல்லா சொல்றீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த பைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல உள் மூலம் இருக்கு, வெளி மூலம் இருக்கு, பௌத்திரம் இருக்கு, பிஸ்டுலா இருக்குது, ஆனஸ் பிசர் இருக்குது, வெடிப்பு மூலம் இருக்குது, சீல் மூலம் இருக்குது, ரத்த மூலம் இருக்குது. இப்படி 9 வகையான மூலங்கள் பிரிக்கலாம். மலச்சிக்கல் இருந்தாக்க இந்த சுகபேதி அல்வா, மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த சுகபேதி அல்வாவை நைட் மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஜென்மத்துக்கு மலச்சிக்கலே வராது அப்படின்னு நல்லா சொல்றீங்க. அப்படி என்ன இந்த மலச்சிக்கலை போகிறதுக்கு இந்த சுகபேதி அல்வால அப்படி என்ன இருக்கு? இதுல என்னென்ன அப்படி மருந்துகள் கொடுக்குறீங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனையை இது ஈஸியா எப்படி சரி பண்ணுது? நம்ம உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்காக நம்ம தமிழ் மருத்துவத்தை நாம் முறையாக செஞ்சு, என்னை போல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களும் நல்ல மருந்துகளை செஞ்சு கொடுத்து எல்லா நோயும் குணப்படுத்திட்டு வர்றோம். இது நம்ம தமிழ் மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். நம்ம சித்தர்கள் சொன்ன மருந்து. தமிழ் அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரே மருத்துவம் தமிழ் மருத்துவம். மற்ற மருத்துவங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் படிச்சு. ஆனா தமிழ் ஞானம் இருந்தா தான் சித்தர் பாடல்களை உணர்ந்து தெரிஞ்சு மருந்து செஞ்சு நாமளே செஞ்சு நம்ம மருந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம். அதுல சித்தர்கள் எல்லா மூலத்துக்கு மட்டும் இல்ல, மூலத்துக்கு வெளியே கட்டி இருக்கும், மூலத்துக்கு உள்ள கட்டி இருக்கும். எதுவா இருந்தாலும் இது நல்லா பண்ணியிருக்கு. யாராவது ஒருத்தர் தான் 2வது தடவை வர்றாங்க. ஏன் நல்லா இல்லையான்னு கேட்டா அவங்க பத்தியும் சரியா இருந்திருக்க மாட்டாங்க. போய் கோழி சாப்பிட்டு இருப்பாங்க. கோழிக்கும் மூலத்துக்கும் ஆகாது. பச்சை மிளகா கத்திரிக்காய் மூலம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் சரியா இருந்து மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். நான் எல்லா மலச்சிக்கலுக்கும் சேர்த்து தான் கொடுப்பேன். அதனாலதான் வேகமா குணமாகுது. ஏன்னா பெருங்குடல்ல வலுப்படுத்தக்கூடிய துவர்ப்பு பொருட்கள் பூரா இதில் இருக்கு. கடுக்கா பிஞ்சு, அதிமதுரம், புல்கந்து, இந்த மாதிரி பெருங்குடலை வலுப்படுத்தி குடல் இயக்கத்தை சீர்படுத்தி மலத்தை வேகமா ஒரு தடவை சுத்தமா வெளியேற்றிடும் காலையில. அது கொடுத்து நான் மூல குடோரி லேகியத்தை காலை இரவு உணவுக்கு முன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை ஒண்ணு, மூலத்துல எரிச்சலை குறைக்கக்கூடிய இந்த மாத்திரை இது ஒண்ணு, மூலத்தில் இருக்கக்கூடிய ரத்தப்போக்கு மற்றும் குளிர்ச்சி ஏற்படுத்தி மூலத்தை கட்டுப்படுத்தி மூலத்தை நல்லா பண்ணக்கூடிய இந்த மாத்திரை. இந்த ரெண்டையும் மூலக்குடோரிலேயும் சாப்பிட்ட உடனே ரெண்டையும் வாயில போட்டு பால் குடிச்சுக்கணும். 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எதுவோ சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாத்திரைய மோர்ல சாப்பிடணும். இது மோர்ல சாப்பிட்டு இது கட்டிகளை கரைக்கிறதுக்காக கொடுக்கறது, வெடிப்பை நல்லா பண்றதுக்கு, புண்ணிருந்து ஆடுறதுக்காக இது நம்ம உணவு பின் கொடுக்குறோம். இந்த செட்டோட இப்படியே என்னுடைய 35 வருஷ அனுபவத்துல எல்லா மூல நோயாளியும் 15வது நாள் நல்லா ஆயிடுச்சுன்னு வர்றதுல போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்க மீண்டும் வந்தாலும் நான் ஒன்றும் மருந்து வேண்டாம், இந்த சுகவேதியில மட்டும் கொண்டு போய் சாப்பிட்டுருங்க, மீண்டும் வராது, கொஞ்சம் அந்த சில பொருளை விலக்கிருங்கன்னு நம்ம சொல்லி அனுப்பிடுறோம். அப்ப அவங்க என்னைக்குமே நோய் இல்லாம இருக்கிறாங்க. பைல்ஸ்ங்கிறது வராது வராது வராது. அப்பா என்ன நண்பர்களே, பைல்ஸுக்கு சமாதி கட்டாச்சுங்க, மூலத்துக்கு முடிவு கட்டாச்சு. இனி பைல்ஸா மூலமா? மூலத்துக்கு முடிவு கட்டாச்சு, பைல்ஸுக்கு சமாதி கட்டாச்சு. எப்படிப்பட்ட பைல்ஸ்னாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, வந்துட்டே இருக்குது. ஆபரேஷன் பண்ண வருது, இல்ல மருந்து எடுக்க வருது. கவலைப்பட வேண்டாம். முழுமையான தேர்வு, முற்றிலுமா குணமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. தமிழ் மருத்துவத்தில் இது மாதிரி மருந்துகளா இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். பைல்ஸ்னால பிரச்சனையா? கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன எல்லா வகையான பிரச்சனை இருக்கா? கவலைப்பட வேண்டாம். பைல்ஸுக்கு அற்புதமான மருந்து. அதே மாதிரி மலச்சிக்கல் பல வருஷமா இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு இந்த மருந்துகள். வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கு. அதே மாதிரி ஒரு 10 வீடு இருக்காங்கன்னா ஒருத்தருக்காவது அதுல பைல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.